ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா டேஸ்டியான அதே அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நல்லா சுட சுட இட்லி, தோசை, அப்புறம் வெண்பொங்கல் கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த சாம்பார் பேச்சுலர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்தரலாம். இது நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்கு. கூடவே 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. ஸோ இந்த சாம்பாருக்கு பாசிப்பருப்பு அதிகமாக இருக்கணும். துவரம்பருப்பு குறைவாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இதை இப்போ 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தரலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், இல்லைன்னா ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பருப்பு நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2லேருந்து 3 விசில் வேக விட்டுருங்க. பாசிப்பருப்பு வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது. கரெக்டாக 2லேருந்து 3 விசிலில் நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இது இப்போ மீடியம் ஹீட்டில் 3 விசில் இருக்கட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துடுங்க. இது லைட்டாக கலர் மாறினதும் 2 காஞ்ச மிளகாய், கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ள சேர்த்துடலாம். இது மாதிரி நம்ம கத்திரிக்காய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் கூட சேர்த்து செய்யலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா சாஃப்டாக வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ மிளகாய்த்தூள் சேர்க்கிற போது குறைவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாம்பார் பொடியே நல்லா காரமாக இருக்கும். கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ புளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அதுவே லைட்டாக புளிப்பாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை இப்போ லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா குக்கரும் 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. அதிக விசில் விட்டுடாதீங்க, பருப்பு கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 3 விசில் வேக விட்டிங்கனாலே போதும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதை கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுறலாம். ரொம்பவே நைஸாக மசிச்சிடாதீங்க, கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி மசிச்சிங்க அப்படின்னாலே போதும். அப்போ தான் சாம்பார் ரொம்பவே ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம வெந்துட்டு இருக்கிற கத்திரிக்காயோட ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். கூடவே உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம்.
கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் தேவையான அளவு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டாம். ஓப்பன்லேயே நல்லா ஒரு கொதி இருக்கட்டும். சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்து லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. கத்திரிக்காயும் இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஹோட்டல்லையெல்லாம் சாப்பிடக்கூடிய சாம்பார் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாம்பார் டிஃபனுக்கு மட்டும் கிடையாது, நம்ம நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்ற போதும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.